குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் ஈஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ் மூலயமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இயல்பாக நமக்கு எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங், நம்ம டெய்லி பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிக்கலான விஷயங்களை எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு சில டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இயல்பாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு அக்ரெசிவ் பிஹேவியர் இருக்கும். அக்ரெசிவ் அப்படின்னா முரட்டுத்தனம் அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுக்கு ஏன் அந்த முரட்டுத்தனம் வருதுன்னா, ஒரு ஷார்ட் டெம்பர்டாக இருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவான ஆளாக இருப்பாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஷார்ட் டெம்பர் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ், சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடலாமல் இருப்பாங்க. அவங்க சொல்ல வேண்டிய வர விஷயங்களை யாரும் அதுக்கான முயற்சி எடுத்து கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அக்ரெசிவாக ஆக்கி விட்டுரும். இப்போ இந்த அக்ரெசிவ் பிஹேவியரை ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில், இல்லை வீட்டில், ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அந்த மாதிரியெல்லாம் நெய்பர்ஸ் கிட்ட, இந்த மாதிரியெல்லாம் அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்பர் 1, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலை, ஆனால் உங்களுக்கு அது அந்த ஒரு முரட்டுத்தனமான ஒரு கோபம் வருது அப்படின்னு சொன்னால், இம்மீடியட்டாக போய் நல்ல ஒரு பெரிய பாட்டில், 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலையோ எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக தண்ணியை எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு கிளாஸ்லேருந்து, ஒரு சொம்புலேருந்து, இல்லை ஒரு பாட்டில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிங்க. ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய அந்த அந்த சென்சிபிளான அந்த அக்ரெசிவ் பிஹேவியரை அப்படியே காம் டவுன் பண்ணிடும். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, மூவ் அவே ஃப்ரம் தட் பிளேஸ். அப்படின்னா அந்த இடத்த அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறது ரொம்ப கரெக்ட். அதுக்கு பேர் நம்ம என்விரான்மெண்டல் மேனிப்புலேஷன். நம்மளை செல்ஃபாக ஒரு இடத்துலேருந்து அங்கே மூவ் பண்ணிட்டோம்னா அப்படின்னு சொன்னால், இட் வில் கிவ் அ காமிங் எஃபெக்ட். அந்த இடத்த நமக்குள்ளற அந்த மைண்டை காம் டவுன் பண்ணிடும். ஓகேங்களா? மூணாவது, இப்போ என்னால் ஆஃபீஸில் இருக்கேன், என்னால் வெளில போக முடியாது, ஆனால் எனக்கு அந்த அக்ரெசிவ் பிஹேவியர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படி உட்காந்துட்டு, ஒரு அமைதியாக உட்காந்துட்டு, ஏதோ ஒரு நியூமெரிக்கலோ ஏதோ ஒன்று 1 1 1 1 அப்படியே ரிப்பீட்டடாக அதை நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய அந்த கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன், தாட் ப்ராசஸ் எல்லாமே அந்த 1க்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் காம் டவுன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அக்ரெசிவ் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் நான் என்ன இன்றைக்கி சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு காலகட்டத்தில் வருஷங்கள் வேகமாக ஓடுது, நம்ம எதுக்கோ பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில விஷயங்கள் லேக் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள், இன்றைக்கி அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிறவங்க என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஆஃபீஸ்லேருந்து 6 o'clock வரவங்க, 7 o'clock வரவங்க, இல்லை 9 o'clock வரவங்க, எப்போ வேணாலும் வர டைமிங்கில் இருக்கிற ஆஃபீஸ் வேலை அங்கே எப்படி இருக்கோ ஒர்க்லோடு அதுக்கேற்ற மாதிரியெல்லாம் வராங்க. இப்போ பேசிக்காக யார் அஃபெக்ட் ஆகிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க பிள்ளைங்க. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கேரிங் இல்லாமல் போயிடுது. தே ஸ்டார்டட் ஹேவிங் சம் சார்ட் ஆஃப் ஃபியர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பேரண்ட்ஸோடைய அந்த டைம்லி அஃபெக்ஷன், அது நீட் இருக்கும்போது அவங்கக்கிட்ட அது கிடைக்காம அந்த டைம் ஃப்ரேம் அவங்களுக்கு ஒத்து வராமல் சூழ்நிலைகள் அமையுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் எதனா இருக்கா அப்படின்னு பார்த்தா, தயவு செய்து எப்பயாச்சும் ஒரு டைம், இப்போ நம்மளால் அது முடியாது ஆனால் நம்ம ட்ரை பண்ணணுங்கிறத யோசிங்க. இப்போ காலையில் நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் வீட்டில் அப்படின்னா முடியாது. ஆஃப்டர்நூனும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். அட்லீஸ்ட் மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் நைட்டு டின்னர் ஆச்சோ அட்லீஸ்ட் எல்லாருமே ஒன்றா ஃபேமிலியில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறத மேண்டேட் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னால் முடியல அப்படின்னு சொன்னால், அட்லீஸ்ட் டு மினிமம் ஒரு சாட்டர்டே லீவோ இல்லை சண்டே லீவோ அந்த 3 times பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், ஒரு கெட்டுவாக ஃபேமிலியோடு உட்காந்து அன்னைக்கு ஒரு நாளை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அவங்க அப்பா அம்மாவோட தான் அவங்க சாப்பிடுவாங்களாம், கம்பேரிசன் வருது. சில்ட்ரன்ஸ் கிட்ட கம்பேரிசன், இது ரொம்ப சின்ன விஷயம். அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, அப்பா அம்மா தனக்காக தான் பண்ணுறாங்க, எல்லாம் தெரியுது. ஆனாலும் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஏக்கம் உள்ளுக்குள்ளே வருது. ஸோ இது சின்ன விஷயமா எடுத்துக்காமல் இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதுக்கான பிளானை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி, தேங்க்யூ.